தனுசு ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். தனுசு ராசி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, அது பல்வேறு விதமான விஷயங்களை சொல்கிறது. அதாவது யுத்த அனுபவங்கள், நிதி அனுபவங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறம் சம்பந்தப்பட்ட நூல்களை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையும் தொகுத்து கூற வேண்டியது. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா போரை பற்றி கேட்டாலும் போரில் உள்ள நுணுக்கங்களை பற்றி சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா தர்மம் அந்த மாதிரி சில விஷயங்களை கேட்டிங்கன்னா அதுக்கான நூல்களை படிச்சுட்டு அதுக்கான விளக்கமும் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து நிதி நிர்வாகத்தை பற்றி கேட்டால் கூட வங்கிகளில் ஆரம்பித்து ஃபைனான்ஸ் கம்பெனி வரைக்கும் நாட்டுக்கு போடுற பட்ஜெட் வரைக்கும் தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் தன்னுடைய சுய வாழ்க்கையில் மட்டும் பார்த்திங்கன்னா அதை பெரிய அளவுக்கு கடைபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு அடிக்கடி இருக்கும். எல்லாத்தையுமே வந்து தெளிவான ஒரு நாலேஜ் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மற்றவங்களுக்கு தெளிவான ஆலோசனை கொடுப்பதில் கெட்டிக்காரர்களாக இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது முதல்ல ராசிநாதன் குரு, இந்த ராசிநாதன் குரு வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியையே பார்வை செய்வதால் கடந்த ஒரு 4-5 மாதங்களாக பார்த்தோன்னா ரொம்ப நெருக்கடியை தான் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே எடுத்திருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ராசிநாதன் வந்து 7ஆம் இடத்துல இருந்தாலும் பொதுவாக குரு 7ஆம் இடத்துல இருந்தால் நல்லது தானே செய்யும் கோச்சார குரு. ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கரம் அடைஞ்சு இருக்கிறதுனால அந்த ஒரு 4-5 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களால் என்ன திட்டம் போடுறதுன்னு தெரியல. என்ன திட்டம் போட்டாலுமே அது கிட்டத்தட்ட தப்பாகவே போயிட்டுருக்கும். இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிட்டதுனால அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அதோட பார்வை மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை வந்து ஓரளவு முழுமையாக இனி வந்து அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் அவர்களால் அனுபவிக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறதுனால மாத பிறப்பே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர்களுக்கு புத்துணர்ச்சியோடு தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசியை வந்து ஒரு குரு பார்க்கும்போது மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருந்தக்கூடிய ஒரு அவநம்பிக்கைகள் இருக்குல்ல, இதெல்லாம் பறந்து போய் புதிய தன்னம்பிக்கை பிறகும் உற்சாகத்தோடு ஒரு விஷயத்தையும் அணுகுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்களோட அணுகுமுறையிலே பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் உருவாகிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, இதெல்லாம் நமக்கு நடக்குமா, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்த நிலவரங்கள்லாம் போய் கண்டிப்பாக முடியும், நம்மளால் சாதிக்க முடியும், முதல்ல நம்புங்க, அப்போ தாங்க ஜெயிக்க முடியும்னு இவங்களே மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து இப்போதைக்கு உருவாகிக்கிட்டு வருது. அதனால் மாத தொடக்கம் மட்டும் இல்லை, குரு பயிற்சி வரைக்கும் இந்த பலன் வந்து அவர்களுக்கு நல்ல மாதிரி சேருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 3ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமான செவ்வாய் போய் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கு. அடுத்தது பார்க்கும்போது 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமான புதனும் 3ஆம் இடத்துல உட்காந்து வக்கரமாகி இருக்கு. அடுத்தது ராகு இருக்குது. இப்போ இந்த 3 கிரகங்கள் வந்து 3ஆம் இடத்துல இருக்குங்கிறதுனால இதில் வந்து என்னென்னா ஒரு முயற்சி இவங்க எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி வந்து தெளிவாக வந்து செயல்பட்டுருக்கும். அதாவது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்களா, ஏதாவது ஒரு சின்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது தெளிவாக போயிட்டுருக்கும், அதில் எந்த மாற்றம் வராது. அதை தாண்டி அடுத்து ஒரு முயற்சிகள் பண்ணணும் அப்படின்னு இதில் முடிவு பண்ணும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகள் பண்ணும்போது அந்த முயற்சிகள் வந்து பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து 10ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய கிரகம் தான், அடுத்தது 7ஆம் இடத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் தான். குடும்பம் வரைக்கும் இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, ஒன்று வந்து ஒரு பெரிய லெவலில் மற்றவங்கள பங்களிப்போட ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைன்னா சாதாரணமாக ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா வீட்டில் நம்ம வந்து பார்ட் டைமாக இன்னொரு வேலை செய்யலாம் அல்லது சுய தொழில் செய்யலாம், இப்படிங்கிற எண்ணம் வந்து மனசுக்குள்ளே உதிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த எண்ணங்கள்ங்கிறது தவறு கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு புதன் வந்து வக்ரகதியில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த மாதம் ஒரு 20-22 தேதிக்கு பிறகு வந்து அதை பற்றி யோசிக்கலாம். அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா செவ்வாயும் புதனும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுனால வெவ்வேறு விதமான சிந்தனைகள் வரும். அதாவது வந்து மழை காலத்தில் என்ன தயார் பண்ணணும், வெயில் காலத்தில் என்ன தயார் பண்ணணும், காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சில சிந்தனைகளை வந்து நம்ம செய்யணும்ல. அதை விட்டுட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் செஞ்சு இதெல்லாம் நல்லா சேல்ஸ் ஆகும், இதெல்லாம் நிறையா மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத ஒரு சிந்தனைகள்லாம் மனசில் அடிக்கடி உதிக்கும். இதுக்கு என்ன காரணம்னா 2 முரண்பட்ட கிரகங்கள் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறது தான். அடுத்தது பார்க்கும்போது புதனோட ராகு சேரும்போதே பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உட்காந்து யோசிப்போம் இல்லையா, அந்த யோசிக்கிறதே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம கையில் என்ன இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால் எவ்வளோ பெரட்ட முடியும், இதை வச்சு தான் நம்ம யோசிக்கணும். அப்படியெல்லாம் இல்லாமல் பிரம்மாண்டமான படத்துக்கு உருவாக்குற மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட்டோட உட்காந்து அந்த சிந்தனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். கூடுமான வரைக்கும் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிற வரைக்கும் இந்த மாதிரி சிந்தனைகள் முயற்சிகள் வேணாம். அடுத்தது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 5ஆம் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தாலே பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் மனநிறைவு இல்லாமல் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா
அவரே 12ஆம் அதிபதியாக இருந்து 3ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால வெளிநாடு அல்லது வெளியூர் சம்மந்தப்பட்ட ஏதாவது சில விஷயங்களால் நமக்கு லாபம் கிடைக்கணும் ஒரு முயற்சியில் இறங்கியிருப்போம். அந்த முயற்சி வந்து தற்காலிகமாக தடைபட்டிருக்கும். இல்லைங்க கொஞ்சம் நாள் ஆகட்டும், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை தான் உருவாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல புதன் வக்ரம், இன்னொரு பக்கம் செவ்வாய் சேர்ந்துருக்கு. இந்த செவ்வாய் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா மீனராசிக்கு, அதாவது 4ஆம் இடத்துக்கு இந்த செவ்வாய் போயிடும். ஏற்கனவே அங்கே சூரியன் இருக்குது, சனி இருக்குது. அப்போ சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து 4ஆம் இடத்துல உட்கார்ந்தா என்ன மாதிரி பிரச்சனைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல வந்து உற்பத்தியில் ஈடுபட்டவர்களுக்கு வந்து அவங்க தொழில் ரீதியாக அந்த உற்பத்தியில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும். எந்திரங்கள் வந்து அடிக்கடி கோளாறாகும். இங்கே உற்பத்தியில் நான் பண்ணலங்க, நான் வேலை தான் செய்கிறேன்னு சொன்னால் கூட, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்களில் ஏதாவது ஒரு சின்ன சிக்கலோ சின்ன தடங்கல்களையோ தொடர்ச்சியாக சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன நெருக்கடிகள் நிறைய இருக்கும். அடுத்தது சூரியன் வந்து பாக்கிய அதிபதி. அவர் 4ஆம் இடத்துல உட்கார்றது ரொம்ப சிறப்புன்னா கூட, கூடவே வந்து பகையாளி சனியும் உட்கார்ந்துருக்கு இல்லையா? இது என்ன மாதிரி நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலும் உள்ளமும் நலம் தானா அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அது மாதிரி உடலும் ஒரு நலம் இல்லாத மாதிரி இருக்கும். உள்ளமும் பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கும்ல, இது போன்ற ஒரு சூழலை தோற்றுவிக்கும். அடுத்தது வாகனங்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி பழுதாகும். சில விபத்துக்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வெளியில் செல்லும்போது, வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப கவனமாக செல்லணும். அதுக்கும் அடுத்தது பார்க்கும்போது வீடுகள்லேயும் தேவையில்லாத செலவுகள்லாம் திடீர்னு இழுத்துவிடும். ஏன்னா சில பொருள் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா உடனே மாற்றுற மாதிரி சில கண்டிஷன் வரும். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து மாற்றிக்கலான்னு தள்ளி போட முடியாத சில சூழ்நிலைகளில் அந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் வரும். இதெல்லாம் ஒரு பக்கம் உடம்பு பாதிக்கும், இன்னொரு பக்கம் மனசு பாதிக்கும், ஒரு பக்கம் வீடு, வாகனம் இதெல்லாம் பாதிப்புகள் வருங்கிறதுனால, ஏன்னா அந்த 4ஆம் இடத்துல தான் சூரியனும், சனி, செவ்வாய் 3 சேர்ந்து உட்காந்துருக்கு. அதனால் இந்த நெருக்கடியிலேருந்து ஓரளவு நம்ம கட்டுப்படுத்தி கொள்வதற்காக சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு செய்வது ஓரளவுக்கு இந்த நெருக்கடிகளை குறைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்க்கும்போது ஏற்கனவே ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த குரு வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அவரால் என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லியாச்சு. 9ஆம் இடத்தில் கேது இருப்பது ஒரு வகையில் மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 9ஆம் இடத்துல வந்து ஓரளவு சுபக்கிரகங்கள் இருக்கணும், அல்லது பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் மட்டுமே ஒழிய தான் நம்ம மனசளவில் சில நிறைவுகள் அடைய முடியும். கோச்சார ரீதியாக பார்க்கும்போது தனுசு ராசிக்கு வந்து இப்போதைக்கு 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அது ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு மனசில் வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எது செய்தாலுமே ஒரு நிறைவு இல்லாத மாதிரி இருக்கும். அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு செய்து கொடுக்க வேலையும் பார்த்திங்கன்னா ஒரு நிறைவாக இருக்காத சூழ்நிலை தான் அது உருவாக்கி கொடுக்கும். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, அடுத்தது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறதுனால கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்கு 6ஆம் அதிபதி 5இல் இருக்குன்னு ஒரு பக்கம் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்குன்னு பார்க்கலாம் இல்லையா? தனுசு ராசியை பொறுத்தவரை பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்தாலும் எல்லா நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வருவதற்கான சின்ன சின்ன உதவிகளும் உபாயங்களும் அவ்வப்போது இந்த குருவும் சுக்கிரனும் கொடுப்பார்கள் அப்படிங்கிறத மறந்துட வேணாம். அதனால் நம்பிக்கையோடு பயணிக்கலாம். என்ன நேயர்களே, தனுசு ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். மகர ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.